மாப்பிள்ளையா தொலை மாப்பிள்ளையா நீ? வெறும் மாப்பிள்ளையா? வெறும் மாப்பிள்ளையா? தொலை மாப்பிள்ளை ஸ்டேஜ் மேல தாண்டி வரா நிலன் விலன் யாரா கல்யாணம் பண்ணு. அப்படியா? ஏய் இப்ப நம்மள வீடியோ எடுக்கறாங்க. இது பிரியாக்கும் தெரியல உனக்கும் தெரியல. தெரியுமா இருக்கு கல்யாண இலையில சாப்பாடு போடும்போது நம்ம எல்லாம் கேமராமேன் வருவாங்க தெரிஞ்சு தெரியாத மாதிரி சாப்பிடுவாங்க அதே மாதிரி தான் இருக்கு. ஐயோ இங்க ஜூம் பண்ணி மக்களே அவனுக்கு தெரியாம இருக்க நேத்து தான் குத்து குத்துன்னு மூஞ்சிலே குத்துன அள்ளுத இன்னைக்கு இவ்வளவு கொஞ்சிட்டு இருக்கு. கதையை முடிச்சுவா போடு. பின்னாடி லைட் பாறேன். இல்ல பேபி உங்களுக்கு பின்னாடி ஒலி ஓட்ட சொன்னேன். வா சுருதி. ஏன் தெரியுமா இந்த செட்டப் அப்படி இருக்கு? ஏன்னா நம்ம கேரளா கல்யாணம் பண்ணோம். என்ன தெரியுங்க? முதுகுல தெரியுதா? ஹலோ குட் மார்னிங். எல்லாரும் எங்க போறீங்க? ஓகே வாங்க. டைம் காலையில 5:30 am நைட் நினைக்காதீங்க இது ஏர்லி மார்னிங். ஆமா குட் மார்னிங். தலைவர் குட் மார்னிங். ஹாய் அத குட் மார்னிங் ஹாய் வணக்கம் வணக்கம். ஹாய் மாமா ஹாய் மாமா ஹாய் ஹலோ ஹலோ. ஓய் நீ Dress ஆயிட்டியாடா? 3:45 எங்களை ஏப்பி விட்டு இப்படி Dress பண்ணி விட்டுருங்க. 3:45 வந்துட்டீங்களா? இது மூஞ்சூர் வேஷ்டி சட்டையுடன் வந்து கொண்டிருக்கிறது. அம்மா மேல ஏன் பிள்ளைக்கு பொசிஷன் ஜாஸ்தி. நிலன் ஏய் உன் பேர் என்னடா? நிலன் மேனனா நிலன் நாயரா நிலன் நம்பூதிரி? நான் நிலன் பஞ்சாயத்து தலைவர். சன்மோ உடற போட்ட. ஏய் நாட்டாம தம்பி பசுபதி நீதானா? தவசி போடுற துண்டுடா தெரியுமா உனக்கு? என்ற சொம்பேகடா கேள்றா. காலைல கிளம்பி எங்க போறீங்க? எங்க போற? கல்யாணத்துக்கு போறியா? போய் என்ன பண்ண போற? நீ தான் தாலி எடுத்து கொடுக்க போறியா? டான்ஸ் ஆட போறானா? என்ன பண்ண போறானா? டான்ஸ் ஆட போறானா? டான்ஸ் ஆட போறானா? அப்படியா? ஏய் இப்ப நம்மள வீடியோ எடுக்கறாங்க. இது பிரியாக்கும் தெரியல உனக்கும் தெரியல. தெரியுமா இருக்கு கல்யாண இலையில சாப்பாடு போடும்போது நம்ம எல்லாம் கேமராமேன் வருவாங்க தெரிஞ்சு தெரியாத மாதிரி சாப்பிடுவாங்க அதே மாதிரி தான் இருக்கு. ஐயோ இங்க ஜூம் பண்ணி ஐயோ இங்க ஜூம் பண்ணி இல்ல இவ்வளவு தூரத்துக்குலாம் கிளம்பிட்டு வீடியோ கட்சில எடுக்காம அங்க போயிட்டு வந்த அப்புறம் வேலையெல்லாம் பார்த்து வேர்த்து போத்த அப்புறம் எடுப்பாங்க. அது வந்து கரெக்டா இருக்காது. ஸோ ஃப்ரெஷ்ஷாவே கொடுத்துருவோம். ஸோ மக்களே இப்போ எல்லாம் கிளம்பி எங்க போயிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணி வந்து 6:15 ஈவினிங் கிடையாது. காலையில நாங்க எல்லாம் 4 மணிக்கு எந்திரிச்சு பாக்குறாங்களோ 5 மணிக்கு எந்திரிச்சு இவங்களாம் 4 மணிக்கு எந்திரிச்சாங்க. நாங்கள் ஒரு 5, 5:15, 5:30 எந்திரிச்சு கிளம்பி இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ கோழிக்கோட்டில் ஒரு கசினோட மேரேஜ் அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மேரேஜுக்கு நாங்கள் சீக்கிரம் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து மேரேஜே வந்து 6:30 ஆனால் 6:10 ட்ராவலில் இருக்கும். ஸோ வந்து போயிட்டு அங்கே நடக்கிற பண்ண முடிஞ்சா உங்களுக்கு காட்டுறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபேமிலிலாம் ஒன்று சேர்ந்து அதுவும் ஒரு டெம்போவில் நான் ஸ்கூல் எக்ஸ்கர்ஷனுக்கு அப்புறம் இப்போ தான் போகிறோம். என்னடா அது அதனால வந்து ஹாப்பி. அண்டு நாங்கள் அழகாக இருக்கிறத கஷ்டப்பட்டு வயசு காட்டிட்டாங்க. வயசு வரணும் எப்படி இருக்காங்க நான் காட்டுறேன். அவங்களுக்கு பார்த்து ஒரு வாழ்க்கை சொல்லியிருக்கேன். மக்களே அவனுக்கு தெரியாமல் இருக்க மாட்டேங்க. ஓகே ஸோ வந்து நான் எங்க போறேன்னா சொல்லிட்டேன். நீங்க 2 பேரும் இவ்வளவு அழகா எப்போ எந்திரிச்சு சொல்றேன். அதுவும் நான் அப்டேட் பண்ணிட்டேன்டா. நீங்க 2 பேரும் வாழ்க்கையோட தத்துவத்தை சொல்லுங்க. வாழ்க்கையில கல்யாணம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்ட பயணம். அந்த மாதிரி நம்ம வீட்டுல ஒருத்தவங்க வந்து கல்யாணம் பண்ணும்போது நாம போய் வாழ்த்துறது இதேதான். ஓட்ட நிறைய பேர் சொன்னாங்க. அப்ப நீ என்ன சொன்ன? நான் வேணாம் தான் சொன்னேன். இல்ல நீ கிடைச்சதுக்கு அப்புறம் வேணும் இல்ல பேபி ஒண்ணு வேணும்னு சொன்னா அந்த வாழ்க்கை தத்துவம் மட்டும் வேணாம்னு சொல்லிட்டான். ஏன்னா உன்னை பத்தி அவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அதனால அதை வேணாம்னு சொல்லிட்டான். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் ஃபேமிலியா எல்லாரும் ஒன்னா ட்ரிப் போறதே பயங்கர ஹாப்பி தான். அதை நாங்கள் மிஸ் பண்ண ஒன் டே கேட்கலாம். வயசோட தான் கேட்க வந்தேன். இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? வயசு இன்னைக்கு ஹஸ்பண்ட் பார்க்க எப்படி இருக்காரு? அப்ப இன்னைக்கு மட்டும் தான் கியூட்டா இருக்கான். இல்ல டெய்லி கியூட்டா இருப்பான். இன்னைக்கு மாப்பிள்ளை ட்ரெஸ்ல போடுறதா எக்ஸ்ட்ரா கியூட்டா இருக்கு. நான் மட்டும் இல்லடா என் முள்ளை மாப்பிள்ளை ட்ரெஸ் தான். அங்க என்ன அங்க இருந்து பாத்துட்டே இருக்காங்க. ஆமா இல்ல பாக்குறாங்க எல்லா பொண்டாட்டி இந்த நேத்து தான் குத்து குத்துன்னு மூஞ்சிலே குத்துன அள்ளுத இன்னைக்கு இவ்வளவு கொஞ்சிட்டு இருக்கு. கதையை முடிச்சுவா போடு. மக்கள் தப்பா நினைச்சுக்காதீங்க. அது பேட்சப் இருக்கு. அருணுக்கு மேக்கப் போட்டு விட்டுச்சு. அது வந்து அப்படி சொல்றான் அருண். எல்லாம் குடும்பமா சேர்ந்து கலாய்க்கிறாங்க. நிலன் மாப்ள பாய் மாப்ள பாய் மாப்ள நவீன நேரா கிளம்பி எங்க போறீங்க? நேரா சாப்பிட்ற இடத்துக்கு போயிடுனா
லெஃப்ட் திரும்பி ரைட் திரும்பினா சாப்பிடுறோம் அங்க போய். டேய் இடம் போட்டு வைக்கனா? ஏய் அம்மாவை கூட்டி டேய் அம்மாவை கூட்டி போடா. அம்மா பாவம்டா டேய். அம்மா பாஸ் வருங்க. அம்மா பிரியா புருஷனை கூட்டி போ. அட்டு நான் வந்துறேன் நீ போ. ஹேவி என்ன ஒரு அழகு தெரியுமா? இந்த இடம் அந்த செட்டப். ஏய் பொண்ணு கல்யாணம் வந்தாங்க. ரெடியா வந்துட்டாங்க. ஏய் நம்மளும் வந்துட்டோம். டேய் நம்மளும் கல்யாணம் பொண்ணுக்கு கரெக்ட் டைம் நாங்கலாம் பாதி கல்யாணத்துக்கு தாலி கட்டி முடிச்ச அப்புறம் தான் போவோம். இல்லனா தாலி கட்டுற டைம் நம்ம வாக்குமூலம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்க சீக்கிரம் வந்துட்டோம். மணி பாத்தீங்களா 6:30 மணி. அப்ப நாங்க எத்தனை மணிக்கு மக்களே அது மூலமா அது ரோலெக்ஸ் வாட்ச்ங்கிறத காட்டுது. நான் வரேங்க. காலையில இருந்து நேரம் தெரியலங்க. பின்னாடி லைட் பாறேன். இல்ல பேபி உங்களுக்கு பின்னாடி ஒளியோட சொன்னேன். போலாம் வா சுருதி. ஒரு பக்கா கேரளா வெட்டிங்க்கு தான் வந்திருக்கோம். அருண் ஒரு பக்கா கேரளா வெட்டிங்கிறது வந்து எல்லாருடைய கனவு இல்லையா? என்ன கனவு? இல்ல ஒரு ஒரு படத்துலயே பார்த்த உன் கனவும் அதாங்கிறியா நடக்கலங்கிறியா? என்ன சொல்ல வர? நான் சொன்னேன் ஒரு பக்கா கேரளா வெட்டிங்கிறது பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும்னு சொன்னேன். கேரளா வெட்டிங் சரி ஒரு பக்கா தெலுங்கு வெட்டிங், ஃபேமிலி வெட்டிங். அவ்வளவுதான் ஃபேமிலி வெட்டிங். நான் சொல்றது இந்த செட்டப்லாம் சொல்றேன்டா. அந்த அது பேர் என்ன? கதகளியோட. ஏன் தெரியுமா அந்த செட்டப்லாம் அப்படி இருக்கு? ஒரு கதகளி டான்சர்ஸ்லாம் வந்துட்டாங்க. ஏன் தெரியுமா சார் இந்த செட்டப் அப்படி இருக்கு? ஏன்னா நம்ம கேரளா கல்யாணம் பண்றோம். என்ன தெரியுங்க முதுகெலும்புலாம் தெரியுதுடா. அதனால நாங்க யார்ட்டையும் அடி வாங்கிட்டு தான். நவிலன் நீ பாட்டு வர நீ பாட்டு போற கை பிடிச்சு போடா. மெயினாக உங்களை காட்டிடுறேன். எல்லாருமே கேட்டாங்க மக்களே அம்மாவோட சாரி எப்படி இருக்குங்கிறத மறக்காம சொல்லிடுங்க. காலைல 4:30 எந்திரிச்சு இந்த சாரியை கட்டியிருக்காங்க. என்ன ஆச்சு? என்ன சாரிக்கு இந்த ப்ளவுஸ் நல்லா இருக்கா? ஏன்? ஏன்னா நானும் நம்ம வந்து அங்க சேர்ந்து ஷாப்பிங் போய் வாங்கிட்டோம். சான்ஸ் இல்லை, சூப்பராக இருக்கு. காஃபி குடிக்கிறீங்களா? ஸோ மக்களே இப்போ எங்கடா சீனரி எல்லாம் ரசிச்சு நிற்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை மலை பிரதேசத்துல நாங்க ஹில் ஸ்டேஷன்ல கல்யாணம் வந்து ஃபன் பண்ண வரல. ஃபன் பண்ண தான் வந்திருக்கிறோம். பட் ஃபேமிலினா எவ்வளவு பெரிய ஃபேமிலி இருக்காங்கன்னு பின்னாடியே பாருங்க. ஒரு கிராண்ட் மேரேஜ் செலிப்ரேஷன்ல இருக்கோம் பாருங்க. அருண் நம்மளும் இந்த மாதிரி டெஸ்டினேஷன் மேரேஜ் தான் பிளான் பண்ணலாமே, பண்ணுவோம். நீ எங்கன்னு சொல்லு, லொகேஷனை ஃபிக்ஸ் பண்ணு. அவன் முன்னாடி தைக்கல. ஐயோ அம்மா முறைக்கிறாங்க. ரியா நம்ம ஒரு வாட்டி பீச்சில் ஒரு விஷயம் பிளான் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? ஃபோட்டோஷூட். ஆமாம் போஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோஷூட். ஆமாம் ஆனால் கடைசி வரையும் நடக்கல. ஐ திங்க் போஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோஷூட் இஸ் ஸ்கேம். நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க, விட்டுருவாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு போஸ்ட் கொடுத்தே டயர்ட் ஆயிடுவாங்க. எல்லாரும் ப்ரீ வெட்டிங் ஷூட்டே பண்ணுங்க, அதான் பெஸ்ட். நீங்க எப்படி பண்ணீங்கன்றதையும் சொல்லுங்க. ஏன்னா நாங்க பண்றதா இருந்தது ஆனால் பண்ணல, ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதை விட முக்கியம் நம்ம வெட்டிங் ஆல்பம் ஃபோட்டோலாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டியா நீ? ஏங்க நாங்க எங்க வெட்டிங் ஆல்பம் ரெடி பண்ண 1.5 வருஷம் எடுத்தோங்க. நீங்க தான் எவ்வளோ நல்ல ஃபோட்டோ சூஸ் பண்ணி ஆல்பம் பண்ணீங்கன்றதை மட்டும் எங்களுக்கு கீழே சொல்லுங்க. எங்களை மாதிரி இருந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மனசு பாரம் குறையும். முக்கியமாக எங்கள் அம்மாட்ட காமிச்சிங்க பாரு, நான் மட்டும் இல்லை, என்ன நிறைய பேர் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் பெருமையாக சொல்லுவேன். ஸோ நீங்களாம் எவ்வளோ டைம் எடுத்துட்டீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. ஒரு வெட்டிங் வந்து அதான் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரும். மாப்பிள்ளையா துணை மாப்பிள்ளையா நீ? வெறும் மாப்பிள்ளையா? வெறும் மாப்பிள்ளையா? துணை மாப்பிள்ளை ஸ்டேஜ் மேல நிலன், நீ மாப்பிள்ளையா துணை மாப்பிள்ளையா? வெக்கப்படுறியா? மாப்பிள்ளையா? பொண்ணு யாரு? இனிமே தான் பார்க்கணும். கட்டி பிடிச்சிங்கடா. ஏய் நான் தான் மாப்பிள்ளை தோழன். பூ வேணுமா அடுத்து மாலை போடுறதுக்கு? அது சும்மா இந்த உனக்கு கல்யாண ஆசையை உனக்காக தான் ஒருத்தன் பூ கொண்டு வந்துருக்கான். அங்கே பாரு நவீன், அந்த பூ அண்ணன்ட்ட கொடுத்துருவோமா? அது வச்சு அது அவன் போட்டுக்குவான். அது அவன். ஏய் மாப்பிள்ளை பூவோட வந்துட்டாரு. வாங்கணும்டா. ரொம்ப என்ன சொல்றது, நல்ல கிராண்டா சூப்பரா இருக்கு. மலர் நினைவுகள் இதெல்லாம் நானும் பண்ணியிருக்கிறேன். இது இப்போ ஊஞ்சல் உட்காரணும் ஆசை இருக்குதா? ஊஞ்சலாம் மக்களே அருண் ஊஞ்சல் ஆடினது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நீ பார்த்துருக்கியா? பக்கத்தில் உட்காந்து ஆடினதே நீ தான்.
ஆண்டி வரா நிலன் நவிலன் யாரா கல்யாணம் பண்ணு பிரியா அந்த கதகளி டான்ஸ் எப்படி இருந்துச்சு? செமையா இருந்தது, ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. நான் அப்புறம் போய் சொன்னேன் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கீங்கன்னு. அதுக்கும் அவங்க கண்ணாலே அப்படியே அதை தேங்க்யூ சொல்லிட்டு அதை வந்து அழகாக அப்படி நின்னாங்க. நான் ஃபஸ்ட் டைம் லைவ்ல பார்க்குறேன் ஒரு கதகளி டான்ஸோட ஒரு பிரைடல் என்ட்ரி. ஸோ ஓவர்வெல்மிங். ஆமாம், ஒருவேளை நீங்கள் பிரைடல் என்ட்ரி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஐ திங்க் நீங்கள் இந்த ஐடியா யூஸ் பண்ணணும். இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். எனக்கு வந்து அவங்க ஆடுறதை தாண்டி அந்த பேக்ரவுண்ட்ல நீ இருக்கிறது தான் பேபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க கதகளி டான்சர்ஸ் நீ என் வாழ்க்கையில என் மனசுல என்னைக்குமே வர மாட்டேங்குது. ஒரு நல்ல சென்ஸோட சொன்னேன். ஏன்னா அந்த ஒரு பிரைடல் என்ட்ரி நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சோ பியூட்டிஃபுல். ஐ திங்க் நீங்க அந்த ஐடியா நீங்க ட்ரை பண்ணலாம். சூப்பர். சோ என்ன நீ நினைச்சு ஆசைப்பட்ட அந்த மாதிரி அந்த பாலக்காடு கல்யாணம் எப்படி இருக்கு? ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ரொம்ப ஒரு தீம்டா, ரொம்ப எலிகண்டா, ரொம்ப மினிமலிஸ்டிக் yet so grand அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து ரொம்ப மினிமல் எலிமெண்ட்ஸ். பட் அது ஒரு நல்ல ஒரு ஹோல்சமான ஒரு ஃபீலிங் வந்து இந்த வெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு எல்லாருமே கொடுத்துட்டு நீங்கள் ஆல் என்ஜாய்ட் இட். ஸோ ஹாப்பி, வெரி ஹாப்பி. நவீனுக்கு பாட்டே பாடத்துலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி எங்க நீ பாடு. என்ன பாடு? வேணாம், நான் அந்த பக்கம் போய்க்கிறேன். பட்டு நீ என்ன பண்ற? என்ன பண்ற? பூ பறிச்சிட்டு இருக்கியா? சூப்பர். ஸோ மக்களே, எங்களுடைய கோழிக்கோட் பயணம் இங்கே வந்து முடிந்தது. ஸோ நான் தான் அந்த பையனா? சரி, ஓகே. எங்களோட கோழிக்கோட் பயணம் இதே முடிந்தது. இங்கே வந்து போகும்போது 4-5 மலையாளம் வந்து வார்த்தைகள் கற்றுட்டு போகலான்னு நினச்சோம். பட் புதுசாக 4-5 மலையாள பாட்டே கற்றுட்டு போகிற அளவுக்கு மலையாள ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவேன். ஸோ 4-5 பாட்டே கற்றுட்டு போகிற அளவுக்கு பயங்கரமான மெமரபிள் மூமெண்ட்ஸாக போச்சு. ஸோ நிறைய மூமெண்ட்ஸ் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கோம். இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்ச மாதிரி அடுத்து எடுத்து ட்ரை பண்ணுறோம். மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை சந்திக்க உங்களிருந்து வெட்டு போகிறது உங்கள்.